الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم: مروا أبناءكم بالصلاة لسبع وضربوهم عليها لعشر وفرقوا بينهم في المضاجع. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி கட்டளையிடுங்கள். 10 வயதை அடைந்து விட்ட பிறகும் தொழாவிட்டால் அடித்து தொழும்படி சொல்லுங்கள். மேலும் அவர்களுடைய படுக்கைகளை பிரித்து விடுங்கள். இந்த ஹதீஸுடைய முதல் பகுதி நாம் பலமுறை கேட்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும், தொழுகைக்கான பயிற்சியை தர வேண்டும். 10 வயதை அடைந்த பிறகு தொழாவிட்டால் அவர்கள் மீது அந்த நேரத்தில் தொழுகை கடமையாக விட்டாலும், பருவ வயதை அடையாத பிள்ளைகளாக இருந்தால் தொழுகை கடமை இல்லை. ஆனாலும் 10 வயதை அடைந்த பிறகு தொழுகைக்காக அடிக்கும்படி ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கட்டாயம் 10 வயதை அடைந்த பிறகு தொழுவது அவசியமாகும். அந்த ஹதீஸுடைய அடுத்த பகுதி தான் 10 வயதை அடைந்த பிறகு பிள்ளைகளுடைய படுக்கைகள் என்ன செய்ய வேண்டும்? பிரித்து விட வேண்டும். என அர்த்தம், சிறு பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளைக்கு 8 வயது, ஒரு பிள்ளைக்கு 7 வயது என்றெல்லாம் இருக்கும் பொழுது சேர்த்து படுக்க வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் 10 வயதை அடைந்து விட்டால் சேர்த்து படுக்க வைப்பதை தவிர்க்க வேண்டும். கட்டாயம் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பிரித்து படுக்க வைக்க வேண்டும். பொதுவாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இருந்தால் அவசியம் சேர்த்து படுக்க வைக்க கூடாது, மாறாக படுக்கையை பிரிப்பது அவசியம். காரணம், அந்த 10 வயதில் இருந்தே என்னது அந்தரங்கமான விஷயங்களுடைய அந்த புரிதல் அதெல்லாம் அந்த வயதிலிருந்தே வந்துவிடும். ஆக 10 வயதில் இருந்தே அந்த விஷயத்திலும் அவசியம் தர்பியத்து தர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. 7 வயதிலிருந்தே ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்துவிடும். ஆனால் 10 வயதிலிருந்து அந்த விஷயத்தில் நல்ல புரிதல் ஏற்பட்டு விடும் என்பதை குறிப்பாக இந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுடைய அந்த பேச்சை வைத்து நாம் பார்க்கிறோம். ஆக 10 வயதை அடைந்த பிறகு படுக்கையை பிரித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதே ஹதீஸை அடிப்படையாக வைத்து சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர், கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் சில அந்தரங்கமான விஷயங்களை பேசினாலும் பிள்ளைகள் 8 வயது 9 வயது அல்லது 10 வயதை அடைந்து விட்டால் அத்தகைய பிள்ளைகள் முன்னால் என்ன செய்யக்கூடாது? அத்தகைய விஷயங்களை பேசக்கூடாது. அந்தரங்கமான விஷயத்தை அந்தரங்கமாக தான் வைக்க வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் அடுத்து பேசக்கூடாது என்று இந்த ஒரு ஹதீஸை வைத்து படுக்கும் விஷயத்திலே படுக்கை பிரியுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அந்த சட்டத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த விஷயத்தில் அந்த வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு அவர்கள் முன்னால் பேசக்கூடாத விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக் கொள்வது என்று மற்ற சட்டங்களையும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சட்ட திட்டங்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு இத்தகைய ஹதீஸுகளை எல்லாம் பிள்ளைகளுடைய தர்பியத் விஷயத்திலே அவசியம் கவனத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.